வந்து locomotion and movement. We are going to see about locomotion and movement. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா லோக்கமோஷன் அண்ட் மூமெண்ட்டு ரெண்டும் சிமிலராக இருக்கிறப்பல இருக்கும், பட் தே ஆர் டிஃப்ரெண்ட். மூமெண்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் நோ மூவிங் சம்திங். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்கள் கேம்ஸ் ஸ்கூலில் கேம்ஸ் கிளாஸில் வந்து ட்ரில் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இடத்துல நிறுத்திட்டே கையை காலை தூக்கி ட்ரில் பண்ணுவீங்க இல்லையா, தட் இஸ் மூமெண்ட். அந்த எக்ஸசைஸ் ஒரு ஸ்டேஷ்னரியாக ஒரே பொசிஷனில் இருந்துட்டு நீங்கள் பண்ணுறது, தட் இஸ் மூமெண்ட். யூ ஆர் லிஃப்டிங் யுவர் ஆர்ம்ஸ், யூ ஆர் லிஃப்டிங் யுவர் லெக், அண்ட் தென் யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் ஒன் பிளேஸ், பட் யூ ஆர் ஜஸ்ட் மூவிங் எவ்ரி திங். ஒரு கை காலெல்லாம் யூ ஆர் ஜஸ்ட் மூவிங். ஹெட்டை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் டேர்ன் பண்ணுற மாதிரி நெக் எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தட் இஸ் மூமெண்ட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்குறீங்க, யூ ஆர் சீயிங் சம்திங், உங்களுக்கே தெரியாமல் வந்து உங்கள் ஐலிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி திறப்பீங்க இல்லையா, கண்ணை சிமிட்டுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து தட் இஸ் ஆல்சோ மூமெண்ட் தான். ஸோ இப்போ பேசும்போது சில பேருக்கு கை ஆடும், சம் மேனரிசம்ஸ் இருக்கும், கை ஷேக் பண்ணுவாங்க, தலை ஆடும், அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் கூட எவ்ரி திங் இஸ் அ மூமெண்ட். அதெல்லாம் மூமெண்ட்டு தான். ஸோ மூமெண்ட் வந்து நம்ம ஹியூமன் பீயிங் மட்டும்தான் இருக்குமானா அப்படிலாம் கிடையாது, எல்லாத்துக்குமே மூமெண்ட் இருக்கும். லைக் இப்போ பிளான்ட்டோட மூமெண்ட் அது வேற மாதிரி இருக்கும், அனிமல்ஸோட மூமெண்ட் லோக்கோமோஷன் அது வேற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலாரும் மூமெண்ட் இருக்கு, மல்டி செல்லுலாரும் மூமெண்ட் இருக்கு. ஓகே, ஸோ மூமெண்ட் இஸ் தேர் இன் எவ்ரி திங். இப்போ வாட் இஸ் லோக்கோமோஷன்? லோக்கோமோஷனுக்கும் மூமெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னால், லோக்கோமோஷன் அப்படிங்கிறது மூவ் ஆயிட்டு இருக்கும் போதே உங்கள் பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அதாவது இப்போ நான் வந்து இப்போ நான் உங்ககிட்ட நான் வந்து ஃபோனில் பேசுகிறேன், இப்போ இப்படி கையை காலம் ஆட்டிகிட்டே ஐ எம் டாக்கிங். பட் ஆஸ் ஐ எம் டாக்கிங் ஐ ஆல்சோ வாக் ஃப்ரம் மை ரூம் டு த ஹால்னு வச்சுக்கோங்க. மை பொசிஷன் வில் சேஞ்ச். நான் இப்போ ரூமில் நான் இருந்து ஃபோனை எடுத்துட்டு தென் ஐ வில் கோ டு த ஹால் அப்படின்னா மை பிளேஸ் சேஞ்சஸ், நான் பொசிஷன் மாற்றிட்டேன். நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ பேசும்போது உங்கள் ஜாஸ் வந்து மூவ் ஆகுது, உங்கள் கண்ணு வந்து மூவ் ஆகும், உங்கள் கை எல்லாம் வந்து அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து கை ஆட்டிட்டே, எவ்ரிபடி ஹேஸ் இட் மேனரிசம் இல்லையா. இப்படி ஸ்டேஷனரியாக ஸ்டில்லாக இருந்துட்டு நம்மளால பேச முடியாது. ஸோ அப்படிங்கும்போது ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி நீங்கள் வந்து பேசுகிறீங்க. ஸோ தேர் இஸ் சம் மூமெண்ட். பேசிட்டே நீங்கள் நடந்து போகிறீங்க ஸ்கூலுக்கு, அவங்க ஃப்ரெண்டோட சேர்த்து நடந்து போகிறீங்க அப்படின்னா தட் இஸ் லோக்கோமோஷன். லோக்கோமோஷன்ங்கிறது பேசிக்லி என்ன, when the movement happens there is a change in place. உங்களுக்கு உங்களுடைய ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. அதாவது நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க ஆர் சம்திங். இப்போ ஒரு சாதாரண ஒரு பூச்சி இருக்கு, இப்படியே நகர்ந்து அது வந்து இப்படி ஒரு இடத்துக்கு போகுது. எறும்பு இருக்கு, எறும்பு வந்து இட் கீப்ஸ் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர். அப்படின்னா அது முதல்ல வந்து டென்டக்கல்ஸ் இப்படி ஆட்டி பார்க்கும் இல்லையா. அது பார்த்தோன்னா வந்து டென்டகல்ஸ் வந்து ஆடி பார்க்கும். ஸோ அது வந்து மூமெண்ட். பட் வந்து என்ன பண்ணும், ஸ்டேஷனில் இருந்துட்டு ஆடும்போது தட் இஸ் மூமெண்ட். அது அப்படியே ஸ்லோவாக நகர்ந்து போனால் தட் வில் பி டிஸ்பிளேஸ்மெண்ட். அது ஒரு பொசிஷன்லேருந்து ஒரு பொசிஷனுக்கு மாறி போகுது. ஸோ தட் இஸ் லோக்கோமோஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கணும், நம்ம வாட் இஸ் மூமெண்ட் அண்ட் வாட் இஸ் லோக்கோமோஷன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன். இப்போ வந்து எப்படி எதுக்கு வந்து எவ்ரி லிவிங் திங் வந்து அதுக்கு வந்து மோஷன் இருக்கு. இட் எக்ஸிபிட்ஸ் சம் டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட் இன் த பாடி. ஓகே, ஸோ இப்போ வந்து மூமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ். அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் எக்ஸிபிட் வைட் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அமீபா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அமீபால இப்படி இருக்கு. ஓகே, இதில் வந்து எப்படின்னா இட்ஸ் சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம் இல்லையா. இதில் வந்து நியூக்ளியஸ். ஸோ இங்கே வந்து புரோட்டோபிளாசம் இருக்கு. இது என்ன பண்ணோம்னா இந்த புரோட்டோபிளாசம் உள்ள மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அமீபாக்கு ஈவன் இஃப் இட் இஸ் சிங்கிள் செல், அந்த புரோட்டோபிளாசம், இந்த சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ் அதுதான் நம்ம சொல்றது, அது வந்து புரோட்டோபிளாசம். அந்த புரோட்டோபிளாசம் உள்ள வந்து செல்குள்ளேயே வந்து மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும்.
ஸோ அதைத்தான் வந்து ஸ்ட்ரீமிங் ஆஃப் புரோட்டோபிளாசம் இன் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா? யூ வாண்ட் மீ டு எக்ஸ்பிளைன் அகெயின்? இப்போ வந்து அமீபா இருக்கு. அமீபா டஸ் நாட் ஹேவ் அ டெஃபினட் ஷேப். ஸோ இது வந்து அமீபா வச்சுக்கோங்க. இங்கே ஒரு நியூக்ளியர் இருக்கு. இப்போ என்ன வரும்? இந்த சைட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம்ங்கிறது சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியர் இல்லையா? இப்போ என்ன ஆகும்னு கேட்டாங்கன்னா, இது உள்ளுக்குள்ளேயே இன்டர்னல் மூவ்மெண்ட் இருக்கும். உள்ளுக்குள்ளேயே இதெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் த ஸ்ட்ரீமிங் ஆஃப் புரோட்டோபிளாசம். இது வந்து அமீபா மூவ் ஆகாது. அமீபா கேன் மூவ். இட்ஸ் நாட் தட் இட் கான் மூவ். பட் அது ஸ்டேஷனரியா இருக்கும்போது கூட உள்ளுக்குள்ள இருக்கிற புரோட்டோபிளாசம் வில் பி கோயிங் அரவுண்ட். அது வந்து சுத்திட்டே இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது? நீங்க வந்து ஒரு ஏனத்துல வந்து தண்ணி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த தண்ணியால கையால சுத்தி விட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த தண்ணி வாட்டர் சர்க்குலேஸ் இன்சைட் தி வெசல் இல்லையா? அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு இப்போ வந்து நீங்க வந்து ஒரு காஃபியோ டீயோ குடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த கிளாஸ்ல வந்து நீங்க அதை போட்டு ஆத்திட்டு நீங்க வைக்கும்போது யூ கேன் see the movement inside the container. கண்டெய்னர் விட்டு வெளியே வராது, பட் உள்ளுக்குள்ளேயே ஒரு மூவ்மெண்ட் தெரியும். அந்த மாதிரி அது உள்ளேயே சுத்திட்டு இருக்கிறது தான் ஸ்ட்ரீமிங் ஆஃப் புரோட்டோபிளாசம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் செல்ட் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ல அமீபா கூட இந்த மாதிரி இட் எக்ஸிபிட்ஸ் அ மூவ்மெண்ட் லைக் ஸ்ட்ரீமிங் ஆஃப் புரோட்டோபிளாசம். இதை வந்து நம்ம மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். இது வந்து லோகோமோஷன் கிடையாது. ஓகே, ஆல்ரைட். So movement of cilia, flagella and tentacles are also shown by many. Yes ma'am. Ma'am, once again tell the streaming movement of amoeba, ma'am. Streaming of protoplasm. Yes ma'am. Okay, streaming of protoplasm அப்படின்னு சொன்னா இப்போ அமீபா ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் இல்லையா? இப்போ வந்து ஒரு ஷேப் இல்லாம இதோ இங்க இருக்கு, இது நம்ம போட்டிருக்கேன் இங்க சைட்ல. ஒரு ஷேப் இல்லாம ஒரு எந்த ஷேப் வேணாலும் அது எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கொலக்கொலான ஒரு ஷேப் இல்லாத ஒரு ஆர்கானிசம். ஸோ இப்போ வந்து அதுல வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, சைட்டோபிளாசம்லாம் இருக்கு. இந்த டாட் டாட்டா நான் வச்சிருக்கிறதுல சைட்டோபிளாசம் வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன ஆகும்னா இது உள்ளுக்குள்ளேயே இப்படியே சுத்தம். ஸோ இது வந்து இப்படியே உள்ளுக்குள்ளேயே இந்த இங்க இருக்கிற இது இங்க போகும், இங்க இருக்கு, இப்படியே இந்த சைட்டோபிளாசம் உள்ளுக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருக்கும். இட் கோ ரவுண்ட். அதாவது எப்படின்னா உங்களோட கேம்ஸ் கிளாஸ்ல வந்து ஓகே ஆல் ஆஃப் யூ டேக் 5 ரவுண்ட்ஸ் இன் த இன்சைட் த கேம்ஸ் ஒரு ஃபீல்ட் அப்படின்னு சொல்றாங்க உங்க டீச்சர் அப்படின்னு சொன்னா, உங்க கேம்ஸ் அந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்து எல்லாருமே சுத்தி வருவீங்க 5 ரவுண்ட்ஸ் இல்லையா? You will not go to the class, you will not go outside your அந்த ground. பட் அந்த கிரவுண்ட்லயே நீங்க வந்து 5 ரவுண்டு சுத்த சொன்னாங்க மேம்னு சுத்தி வருவீங்க. ஸோ அதுதான் that type of movement. அதாவது இந்த சைட்டோபிளாசம் நியூக்ளியர் எல்லாமே உள்ளுக்குள்ள அப்படி அந்த செல் மெம்பரைனுக்குள்ளவே சுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறது தான் ஸ்ட்ரீமிங் ஆஃப் புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது. That is one type of movement which a unicellular organism like amoeba exhibits. அதான். இப்போ அது ஒண்டிதான் வந்து நமக்கு மூவ்மெண்டானா கிடையாது. இப்போ சீலியா, ஃபிளாஜெல்லா, டென்டக்கிள்ஸ் எல்லாமே மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கும் பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீலியாங்கிறது பாரமேஷியம் எடுத்துக்கோங்க. ஓ சாரிம்மா, let me see if that is there in the picture. Oh, picture illa, no problem, I'll show you. இப்போ பாரமேஷியம் வந்து ஷூ ஷேப்டு ஆர்கானிசம் இல்லையா? பாரமேஷியம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாரமேஷியம்க்கு வெளியில இப்படி சீலியா இருக்கும் இல்லையா? குட்டி குட்டியா இருக்கும். All of you remember paramecium? இப்போ என்னன்னா இந்த சீலியா வந்து இப்படி ஆடிட்டே இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி சில பிளவுசஸ்லாம் வந்து அடியில லேஸ் வச்சு தைச்சிருப்பாங்க. அந்த லேஸ் வந்து அடியில ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் லைக் சீலியா வந்து இந்த அப்படியே ஆடிட்டே இருக்கும். என்னன்னா அது இந்த மாதிரி மற்ற ஆர்கானிசம்ஸ் அந்த மாதிரி எதுவும் ப்ரே இருக்கா இல்லையா அந்த மாதிரி சென்ஸ் பண்றதுக்கு மற்ற ஆர்கானிசம் கிட்டேருந்து நமக்கு அது டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கு
அது வந்து இட் வில் கீப் மூவிங். அந்த சீலியாவோட மூமெண்ட் அதோட பர்பஸ் வேற, பட் தட் இஸ் அ மூமெண்ட். சீலியா வந்து இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த 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 இடத்துல இந்த மாதிரி எட்ஜில் ஃபுல்லாக இருக்கும். த்ரூ அவுட் த செல் மெம்பரேன் இட் வில் ஹாவ் அ சீலியா. அந்த சீலியா ஆடும். ஸோ தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் மூமெண்ட். ஃபிளாஜெல்லா அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து இப்போ யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸில் வந்து இப்படி இப்படி ஒரு தனியாக வந்து இப்படி இருக்கிறது வந்து ஃபிளாஜெல்லா. ஸோ ஃபிளாஜெல்லாவும் ஆடும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரால டென்டக்கிள்ஸ் இருக்கும். டென்டக்கிள்ஸ் ஆடும். டென்டக்கிள்ஸ் ஆடுறது எதுக்கு அப்படின்னா அது வந்து ப்ரே வந்து சென்ஸ் பண்ணி டக்குன்னு ப்ரே பிடிக்கிறதுக்கு இருக்கும். ஸோ எனிவே, ஸோ அதோட பர்பஸ், ஆடுறதோட மூமெண்ட்டோட பர்பஸ் வேற, பட் ஸ்டில் தட் மூமெண்ட் இஸ் தேர் ஈவன் இந்த யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ். அவ்வளோதான். அமீபால ஒரு மாதிரி இருக்கு, சீலியா வந்து பாரமேஷியம்ல ஒரு மாதிரி இருக்கு, ஃபிளாஜெல்லா இருக்கிற ஆர்கானிசம்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, பட் டென்டக்கிள்ஸ் இருக்கிற ஹைட்ரா மாதிரி இருக்கிறதுல அது ஒரு மாதிரி இருக்கு. எவ்ரி திங் மூவ்ஸ். அதுதான் பேசிக்கலி தட் இஸ் த பாயிண்ட். இப்போ ஹியூமன் பீயிங்ஸுக்கு எப்படி மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து நம்ம லிம்ஸுங்கிறது என்னது, கை கால் அதெல்லாம் தான். ஸோ லிம்ஸு, ஜாஸ், ஐலிட்ஸ், டங் எல்லாமே நம்ம மூவ் பண்ணுறோம். பேசும்போது, சாப்பிடும்போது டங்ஸ் மூவ் ஆகும். நம்ம வந்து சும்மாவே இன்வாலண்டராக கண்ணு வந்து சிமிட்டிக்கிட்டே இருக்கும். நம்மளால கண் சிமிட்டாமல் இருக்கவே முடியாது. ஸோ அது இன்வாலண்டரியாக அது ஆகும். ஜாஸ் வந்து எகெயின் நம்ம வந்து நம்ம வாயை திறந்தாலே ஜாஸ் மூமெண்ட் வில் பி தேர். பேசும்போது அந்த மாதிரிலாம் வந்து நமக்கு ஜாஸ் மூமெண்ட் இருக்கும். ஸோ தோஸ் மூமெண்ட் வில் பி தேர். இந்த கையில் நடக்கணும்னே அவசியம் கிடையாது. கையை காலை சும்மா ஆட்டிக்கிட்டு இருக்கலாம். இப்படி நம்ம புக் எடுக்கிறோம், ஸோ குனிஞ்சு எடுக்கும்போது மூவ், கையெல்லாம் மூவ் ஆகுது. ஸோ மெனி பார்ட்ஸ் ஆஃப் த பாடி மூவ்ஸ். எனிவே, நம்ம இப்போ வாக் பண்ணுறோம், ஜாகிங் பண்ணுறோம், ரன் பண்ணுறோம், ஸ்டெப்ஸ் ஏறுறோம் அப்படின்னா நம்மளுடைய கால், கை எல்லாமே மூவ் ஆகும். ப்ளஸ் நம்மளும் டிஸ்பிளேஸ் ஆகும். we move from one place to other, so that is we locomote. Okay, அதுதான் locomotion. All right, such voluntary movements are called locomotion. either some of the movements results in change of place or location. All right, so walking, running, climbing, flying, swimming, adella. So locomotory structure need not be different from those affecting other types of movement. இப்போ வந்து பாரமேஷியம்ல சீலியா ஹெல்ப்ஸ் இன் மூவ்மெண்ட் ஆஃப் ஃபுட் த்ரூ த சைட் ஆஃப் ஃபேரிங்ஸ் அண்ட் இன் லோகமோஷன் ஆஸ் வெல். இப்போ வந்து சீலியா வந்து ஃபுட்டை எடுத்துக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது அந்த மூமெண்ட்டு, ப்ளஸ் அதை வச்சுட்டு இட் ஆல்சோ லோகமோட்ஸ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணுறது. ஸோ போத் வேஸ் இட் ஹெல்ப்ஸ். Hydra வந்து can use its tentacles for capturing its prey and also use them for locomotion. அதாவது இப்போ என்ன வந்து லோகமோஷனுக்கும் ஹைட்ரா வந்து டென்டக்கிள்ஸ் யூஸ் பண்ணுது, ப்ரேவை வந்து பார்த்து அதை சென்ஸ் பண்ணி கேப்சர் பண்ணுறதுக்கும் இட் யூசஸ் இட்ஸ் டென்டக்கிள்ஸ். ஸோ இன் ஷார்ட் வாட் ஹி இஸ் ட்ரைங் டு சே இஸ் the movement you exhibited in different organisms need not be very different from the movement used for locomotion. அதே சேம் மூமெண்ட்டை வச்சு அதால் மூவ் பண்ணவும் முடியும், ஒரே இடத்துல ஸ்டேஷனரியாக இருந்துட்டு அதால் பண்ணவும் முடியும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே பாருங்களேன், ஸ்டேஷனரி ஜாகிங், ஸ்டேஷனரி வாக்கிங்லாம் பண்ணுவோமே எக்ஸசைஸில். எப்படின்னா ஒரே இடத்துல நின்றுட்டு கையை காலை இப்படி ஆட்டுறது, மார்ச் பாஸ்ட்லாம் பண்ணுறீங்க இல்லையா, வந்து ஒரே இடத்துல நின்றுட்டு ஸ்டேஷனரி மார்ச் பாஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா. மார்ச் பாஸ்ட் வந்து இப்போ நீங்கள் வந்து ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டேக்கெலாம் உங்கள் ஸ்கூலில் மார்ச் பாஸ்ட் இருக்கும். ஸோ மார்ச் பாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க, ஸ்டேஷனாக ஒரே இடத்துல இருந்துட்டு மார்ச் பாஸ்ட்டும் பண்ணுவீங்க, ப்ளஸ் நடந்தும் போவீங்க. ஒரு கிளாஸ் வைஸ் நீங்கள் நடந்து போயிட்டு நீங்கள் வந்து ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணுவீங்க, அந்த மாதிரியும் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படிங்கும்போது ஒரே மூமெண்ட்டு தான், கை காலை ஆட்டுறதெல்லாம் சேம் மூமெண்ட்டு தான். ஒன்றுத்தில் வந்து நீங்கள் கிளாஸோடு நீங்கள் போய் நடந்து மார்ச் பாஸ் பண்ணிக்கிட்டே வந்து ஒரு இடத்துல வந்து அவங்க சொல்கிற இடத்துல நிற்கிறது வந்து தட் கிவ்ஸ் அ லோகமோஷன். அப்படி இல்லாமல் நீங்கள் ஸ்டேஷ்னரியாக நீங்கள் கையை காலை ஆட்டிட்டு மார்ச் பாஸ்ட் எடுத்தீங்கன்னா தட் இஸ் அ மூமெண்ட். பட் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அதுவும் இதுவும் ஆல் சேம். அங்கேயும் லிம்ஸ் மூவ் ஆகுது, லோகமோஷன் ஆகும்போதும் லிம்ஸ் மூவ் ஆகுது. பட் அந்த ஆக்ஷன், அந்த என்ன மூமெண்ட் இருக்கோ பேசிக்காக தட் இஸ் த சேம் இல்லையா. ஓகே, ஆல் ரைட்.
ஸோ அதுதான், that's the point actually here. The above observation suggests that movements and locomotion cannot be studied separately. ரெண்டுமே வந்து they are together. ஏன்னா இப்போ நம்ம படிப்போம் மசில்ஸ், அதை பற்றிலாம் நம்ம படிப்போம். ஸோ எதுக்காக இருந்தாலும் அந்த மசில்ஸ் ஆர் இன்வால்வ், so many things are involved inside. ஓகே, so many parts of the body are involved. அதனால ரெண்டுமே வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட் போகுது. நீங்கள் மூமெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கும் போது லோக்கமோஷனை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ரெண்டுமே ஒன்றா தான் படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஆல்ரைட். ஸோ மெத்தட் ஆஃப் locomotion performed by animals vary with their habitat and the demand of the situation. Habitat அப்படின்னா நம்ம எந்தெந்த இடத்துல இருக்கோமோ அதை பொறுத்து அனிமல்ஸுக்கு வந்து எப்படி நம்ம நகரணுமா பண்ணணுமா அப்படிங்கிறப்பல ஒரு ஒரு ப்ளஸ் ஒரு நமக்கு ஒரு அவசியம் வந்தாலும் நம்மளால நடக்கிற மாதிரி ஆகும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாய் படுத்துட்டு இருக்க, ஒரு கண்ணை தூக்கி அடிக்க நீங்க போனீங்கன்னா அது கண்டிப்பா அது ஓடும். ஏன்னா அதுக்கு ஒரு நெசசிட்டி வந்துடுது, அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா அது ஓடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நெசசிட்டி வரும்போது எல்லாருக்குமே ஒரு அந்த லோக்கமோஷன் வரும். இல்லாத வர அது வந்து ரெஸ்ட் பொசிஷன்ல தான் இருக்கும். ஸோ தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். Alright, now types of movements. A cell of human body exhibit 3 types of movements, namely amoeboid, ciliary and muscular. இப்போ அமீபாய்டு அப்படின்னா சும்மா உள்ளுக்குள்ளேயே இருக்கிற மூமெண்ட்ஸ். அதாவது இப்போ நம்ம ஹியூமன் பாடிக்குள்ளவே 3 டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னது நம்ம பார்க்கறது வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம கண்ணுக்கு தெரியறது தான் பார்க்குறோம். கையை காலை ஆட்டுறது, கண்ணு சிமிட்டுறது, வாய் அசைகிறது, அந்த மாதிரிலாம். பட் பாடிக்குள்ளேயும் சிலது நம்மளால பார்க்க முடியாத சில மூமெண்ட்ஸும் நடந்துகிட்டு தான் இருக்கு. கண்டினியூஸாக தட் மூமெண்ட் இஸ் கோயிங் ஆன். எப்படி அப்படின்னா என்னென்ன மாதிரி மூமெண்ட்ஸ் அப்படின்னா அமீபாய்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் அமீபாய்டு மூமெண்ட்? தட் இஸ் அ ஸ்ட்ரீமிங் ஆஃப் புரோட்டோபிளாசம். அதாவது உள்ளுக்குள்ளேயே வந்து சுத்திட்டு இருக்குது, அந்த மாதிரி டைப் ஆஃப் மூமெண்ட்டும் இருக்கு. சிலியரி அப்படின்னா அந்த சீலியா இருக்கும் இல்லையா, அந்த குட்டி குட்டி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து சும்மா காத்துல ஆடுற மாதிரி அப்படி ஆடிட்டே இருக்கிறது, ஃபேன்ல வந்து துணி ஆடுற மாதிரி ஆடிட்டே இருக்கிறது. ஸோ அதான் சிலியரி. அந்த இந்த சீலியா வந்து நம்ம உடம்புக்குள்ளேயும் சீலியா இருக்கு. மஸ்குலர் அப்படின்னா நம்ம மஸ்குலர் தான் நம்ம மெயினாக வந்து விசிபிளா தெரியுது, நமக்கு வந்து வெளியில இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆல்ரைட், அது என்னென்ன மூமெண்ட்டுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். Some specialized cells in our body like macrophages and leukocytes in blood exhibits amoeboid movement. அதாவது some specialized cells in our body, macrophages and leukocytes அப்படிங்கிற சில ஸ்பெஷல் சைட்ஸ் நம்ம பிளட்டில் இருக்கிறது. அது என்ன ஆகும்னா அந்த பிளட் வெசல்ஸ்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும். இட் வில் கீப் சர்க்குலேட்டிங் இன்சைட் த பிளட் வெசல். அது வெளியில போகாது, பட் இட் வில் பி circulating inside. அது உள்ளேயே சுத்திட்டு இருக்கும். ஸோ that type of movement is amoeboid movement. அது நம்ம பாடிக்குள்ள தானே அது ஆகுது. நெக்ஸ்ட், it is affected by pseudopodia formed by streaming of protoplasm as in amoeba. So it is affected by pseudopodia. pseudopodia-னா என்ன? கால் மாதிரி இல்லையா? ஸோ அமீபாவோட pseudopodia, I don't know if you all remember. இப்போ அமீபா இருக்குன்னு சொன்னா இப்போ இப்படி இருக்கும். ஒரு ப்ரே வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஒரு ப்ரே இருக்குன்னா வாட் வில் ஹேப்பன்? அதோட பொசிஷனை மாத்திக்கும். அந்த ப்ரேவை சுத்திக்கும். அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ப்ரே வில் கம் இன்சைட், தென் இட் வில் ஹேவ் தட் ப்ரே. தட்ஸ் ஹவ் இது வந்து இப்போ என்ன ஆயிடுது? சூடோபோடியா. அதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல், அதாவது லிம்ஸ் மாதிரி, அது ஆக்சுவலாக இல்லை. ஸோ அந்த மாதிரி ஃபார்ம்டு பை ஸ்ட்ரீமிங். இட் இஸ் அஃபெக்டட் பை சூடோபோடியா ஃபார்ம் பை ஸ்ட்ரீமிங் ஆஃப் புரோட்டோபிளாசம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மூமெண்ட் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Cytoskeletal elements like microfilaments are also involved in amoeboid movement. Cytoskeletal elements like microfilaments, அதாவது ஸ்கெலட்டல்குள்ள வந்து மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் கூட அமீபாய்ட் மூமெண்ட் அதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்,
இப்போ இதெல்லாம் வந்து யூ ஹாவ் டு நோட் தீஸ் திங்ஸ். இப்போ வந்து நீங்க ஒன்னொன்னுமே வந்து ஓகே அப்படி அப்படியே படிச்சுட்டு அப்படி அப்படியே மறந்து போயிடக்கூடாது. தீஸ் திங்ஸ் ஷுட் பி நோட்டட். ஏன்னா இதுலலாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வரலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஈவன் மைன்யூட் டீட்டெயில்ஸ் வந்து யூ ஹாவ் டு கீப் நோட்டிங். அடுத்தது ciliary movement occurs in most of our internal tubular organs which are lined by ciliated epithelium. The coordinated movement of cilia in trachea. Trachea தெரியும் இல்லையா? அந்த ட்ரக்கியால எப்படி இருக்கும்னு கேட்டானா, 1 second. இப்ப ட்ரக்கியா இருக்கு சொன்னா அதுக்குள்ள வந்து இந்த மாதிரி ஃபுல்லா அந்த ட்ரக்கியா வால்ஸ் ஃபுல்லா சீலியா இருக்கும். அது என்ன பண்ணும், இப்படி ஆடிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம இன்ஹேல் பண்ணும்போது நிறைய வந்து டஸ்ட் பார்ட்டிகளும் வருது இல்லையா? ஸோ வரும்போது அதெல்லாம் நமக்குள்ள பாடிக்குள்ள போயிடக்கூடாது. ஸோ அதெல்லாம் வந்து வெளியில தள்ளுறதுக்காக இட் கீப்ஸ் அந்த மூமெண்ட், சீலியா மூமெண்ட் வந்து இருக்கும். ஸோ அதுதான் அந்த மாதிரி வந்து இந்த எபித்தீலியம், சீலியேட்டட் எபித்தீலியம் வந்து நீங்க வந்து சாப்டர் 6 or 7 நீங்க மசில்ஸ் பத்தி படிக்கும்போது எபித்தீலியல் மசில்ஸ், சீலியேட்டட் மசில்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. எனிவே ஆஃப்டர் திஸ் சாப்டர் we will be doing that. ஸோ அதுல பண்ணும்போது you will know. அந்த இப்போ நீங்க எக்ஸாம்ஸ்க்கு நீங்க you will be preparing, அதனால you can relate that. இப்போ இந்த சீலியேட்டட் எபித்தீலியம்ல வந்து அது லைன் அப் பண்ணிருந்தேன்னா அந்த சீலியம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டானா, மூமெண்ட், இந்த சீலியா மூமெண்ட்னால it will drive away all the dust particles and prevent that from entering into the body, entering into the system. So அதுக்காக அந்த மூமெண்ட் இருக்கு. Okay, the coordinate movements of cilia in the trachea helps us removing dust particles and some of the foreign substance inhaled along with the atmospheric air. The passage of ova through the female reproductive tract is also facilitated by the ciliary movement. Like for example, the egg வந்து travel பண்ணி வரதுக்கு, இந்த fertilizationக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த cilia அந்த that it pushes, basically it pushes the egg or whatever to go through that track. So அதுக்கெல்லாம் வந்து இந்த cilia வந்து ஹெல்ப் பண்றது. Those are all also ciliary movement தான் அதுவும். Okay, the movement of our limbs, jaws, tongue etc require muscular movement. So நம்ம பார்க்க எக்ஸ்டர்னலா தெரியுற மூமெண்ட், இதெல்லாம் நம்ம பார்க்கறது இந்த ciliary movement, இந்த அமீபாய்டல் மூமெண்ட், இதெல்லாம் இந்த ஸ்ட்ரீமிங் ஆஃப் புரோட்டோபிளாசம், இதெல்லாம் வந்து இட் ஹேப்பன்ஸ் இன்சைட் அவர் பாடி. பட் இதெல்லாம் இந்த மஸ்குலர் எல்லாமும் அதுவும் இன்சைடு தான். பட் ஸ்டில் அதோடைய மூமெண்ட்டை வந்து நம்மளால வெளியில பார்க்க முடியும். தோ வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் ஹேப்பன்ஸ் இன்சைட், வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் அப்படிங்கிறது we will not be able to see it by just like that. But the resultant of that, whatever is happening, we will be seeing. ஏன்னா கை கால ஆட்டுறது மட்டும் தெரியும், அது உள்ள எப்படி மசில்ஸ் வந்து அது மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாட்டாலும் இந்த கையும் காலம் ஆட்டுறது we will be able to see. That is because of the muscular movement. The contractile property of muscles are effectively used for locomotion and other movements by human beings and majority of multicellular organisms. The locomotion requires a perfect coordinated activity of muscular, skeletal and neural systems. இப்போ locomotion இப்போ நம்ம வந்து மூவ் பண்றோம், we are walking from one place or walking or jumping or whatever, we are moving from one place to another by some means, by running or flying or whatever. அந்த மாதிரி பண்றோம் அப்படின்னு சொன்னானா அதுக்கு வந்து கம்ப்ளீட் கோஆர்டினேஷன் இருக்கணும். எதுக்கு? மஸ்குலர் மஸ்குலர், ஸ்கெலிட்டன் அண்ட் நியூரல் சிஸ்டம். ஸோ இதெல்லாமே இன்டர் கனெக்டட். நமக்கு தெரியும் இல்லையா, போன்ஸ் வந்து தே ஆர் ஆல் போன்ஸ், ஜாயின்ஸ் எல்லாமே வந்து பேசிக்கா போன் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு மசில் கொடுக்குது. மசில் ஸ்ட்ரென்த் குறைஞ்சதுன்னா இம்மீடியட்டா நீங்க பாத்தீங்கன்னா
போன்ஸ் எல்லாம் பெயின் வர ஆரம்பிச்சிடும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் அ சர்டன் ஸ்டேஜ் நீங்க ரொம்ப வந்து உங்களுடைய நீங்க ரொம்ப வாக்கிங் போகாம ரொம்ப ஓடாம இந்த மாதிரிலாம் நீங்க வந்து உங்க மசில்ஸுக்கெல்லாம் ரொம்ப வந்து டோன் பண்ணாம நீங்க வச்சிருந்தீங்க, சும்மா உட்காந்துட்டே நீங்க வேலை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க உங்களால ஒரு 4 ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து சரியா அதுக்கு செவரல் ரீசன்ஸ் இருக்கு. நம்ம ஜஸ்ட் இந்த ஒரு ரீசனை மட்டும் பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மசில்ஸுக்கு வந்து மெமரி போயிடும். நம்ம வந்து இப்படி தூக்கி அப்படி காலை வைக்கலாம், இப்படி நடக்கணும் அப்படிங்கிற மெமரி லூஸ் பண்ணிடும். அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம். நான் சொல்றது வந்து சுத்தமா கவுச் பண்ற மாதிரி இருக்கிறவங்க the muscles வந்து they will muscles also have a memory. இந்த ஃபங்க்ஷன்லாம் எப்படி பண்றதுங்கிறது that will lose the memory because அந்த பார்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணாமே இருந்தானாக்கா பிரெயினுக்கு வந்து சிக்னல் போறதே போகாது. போனாலும் அந்த பிரெயின் சிக்னல் கொடுத்தா அதால அந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடியால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து அது அது அந்த மாதிரி. ஸோ அதனால என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டானாக்க ஸோ இந்த மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் யூ ஸ்ட்ரெயின். சரி பரவாயில்ல நம்ம கொஞ்சம் நடந்து இப்போ நீங்கள் வந்து 1 வீக் நீங்கள் வந்து டெய்லி வாக்கிங் போகிறீங்க, 1 வீக் வாக்கிங் போகல. ஸோ ஆஃப்டர் 1 வீக் யூ அகெயின் ரெஸ்யூம் வாக்கிங்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டான்னா ரொம்ப காலெல்லாம் ரொம்ப வலிக்கும், பிடிச்சி இழுக்கும், ரொம்ப என்னமோ ஒரு மாதிரி டயர்டான அப்புறம் இருக்கும். ஏன் ஒய்? பிகாஸ் உங்களுடைய போன்ஸ்னால வீக் ஆகிறதுனால கிடையாது, போனை சுற்றி இருக்கிற மசில்ஸோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருக்கு, அதனால அப்படி இருக்கு. எப்போதுமே மசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா தட் will give a good support to the bone and you will be able to do all your work with lot of ease. அதுதான். ஸோ இப்போ வந்து இப்போ அது மசில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் இருந்தால் போருமானா போகாது, போன்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் த மெயின் திங் என்னன்னா நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் டெஃபினட்டாக. ஸோ இது எல்லாமே ஹேண்ட் இன் ஹேண்ட் போகிறதுனால இதுக்கு எல்லாத்துக்குமே கம்ப்ளீட் சிங்க்ல அது வேலை செய்யும். இந்த மூணுமே நர்வஸ் சிஸ்டம், ஸ்கெலட்டல் சிஸ்டம் அண்ட் மஸ்குலர் சிஸ்டம் எல்லாமே கம்ப்ளீட் சிங்க்ல இருக்கு. கம்ப்ளீட்டா வந்து தே ஹேவ் அ ரொம்ப கம்ப்ளீட்டா நம்ம வந்து அது சிங்க்ல இருக்கிறதுனால அப்படி இருந்தாதான் வந்து மூமெண்ட் நமக்கு இருக்கும். All right, next வந்து from this we will go to the, in this chapter you will learn about the types of muscles, their structure, mechanisms of their contraction and important aspects of skeletal system. All right, number first வந்து we will see the muscles. ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போ நீங்கள் சிலியா, ஃப்ளாஜெல்லா ஆர் அவுட் க்ரோத்ஸ் ஆஃப் செல் மெம்பரேன்ங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? பை நவ் யூ நோ தட் சிலியா இஸ் அ அவுட் க்ரோத் ஆஃப் இந்த மாதிரி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கிற சிலியானா இட்ஸ் அன் அவுட் க்ரோத் ஆஃப் த செல் மெம்பரேன். அதே மாதிரி தான் ஃப்ளாஜெல்லாவும். ஸோ ஃப்ளாஜெல்லார் மூவ்மெண்ட் ஹெல்ப்ஸ் இன் ஸ்விம்மிங் ஆஃப் ஸ்மெமட்டோசோவா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் வாட்டர் கரண்ட் இன் த கெனால் சிஸ்டம் ஆஃப் ஸ்பஞ்சஸ் and in locomotion of protozoans like euglena. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் படிக்கும் போதே நம்ம கொஞ்சம் ஓரளவு நம்ம பார்த்தோம். ஸோ சாப்டர் 8ல் இது நீங்கள் கொடுத்துருக்காங்க இன்னும் டீட்டெயில்டாக. நீங்கள் அது கண்டிப்பாக அதை படித்து தான் வந்திருப்பீங்க. இது திஸ் இஸ் 20th சாப்டரில் இருக்கோம் இல்லையா நம்ம. ஸோ மசில் இஸ் அ ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ ஆஃப் மீசோடெர்மல் ஆரிஜின். இப்போ நம்ம வந்து தெரியும், நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, நம்ம எக்டோடம், எண்டோடம், மீசோடம். இந்த மீசோடம்ல வந்து மீசோடம்லேருந்து தான் அந்த ஸ்ட்ரக்சர் மசில் ஸ்ட்ரக்சர்லாம் ஸ்பெஷலைஸ் ஆகுது. ஸோ அபவுட் 40-50% ஆஃப் த பாடி வெயிட் ஆஃப் அ ஹியூமன் அடல்ட் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை மசில்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போன்ஸ் வந்து பாதி, மசில்ஸ் பாதி, அப்படிதான் இருக்கும். So they have special properties like excitability, contrastivity and extensibility and elasticity. இப்போ அதுக்கு வந்து என்ன ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ்? எக்ஸைட்டபிலிட்டினா என்ன? தொட்டா டக்குன்னு நமக்கு வந்து தெரியுது இல்லையா? இப்போ வந்து நீங்கள் வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, டக்குன்னு யாரோ வந்து ஒரு பூச்சி வந்து மேலே உட்காந்து டபக்குன்னு வந்து யூ டேக் யுவர் ஒரு ரிஃப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு வருது இல்லையா? டபால்னு வந்து யூ டேக் யுவர் ஹேண்ட்ஸ். அதுதான் எக்ஸைட்டபிலிட்டி. யூ கேன் ஃபீல் ஏதாவது வந்து உங்கள் கையை தொட்டாலோ இல்லை உங்கள் மேலே வந்து ஒரு பூச்சி உட்காந்தாலோ யூ வில் பி ஏபிள் டு இமீடியட்டாக தட் சென்ஸ் ஒர்க்ஸ். தட் இஸ் எக்ஸைட்டபிலிட்டி. அதுக்கு வந்து இந்த மசிலுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி அது. அதே மாதிரி கான்ட்ராக்டிலிட்டி.
அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆகி இப்படி இறுக்கிக்கிறது, இப்படி கான்ட்ராக்ட் ஆகி நல்லா வந்து இறுக்கி, எப்படி சொல்றது, யூ கேன் கான்ட்ராக்ட் கையை வந்து நீங்க மடக்கி இறுக்கி நீங்க வந்து வச்சுக்க முடியும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஐ டோன்ட் நோ, நீங்க அந்த கையை ஹேண்ட் இது பார்த்துருக்கீங்களா, ரெஸ்லிங், ஹேண்ட் ரெஸ்லிங் பண்ணியிருப்பீங்க ஸ்கூல்ல. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த கான்ட்ராக்டிலிட்டி வந்து யூ வில் பி யூசிங், நல்லா இறுக்கி பிடிப்பீங்கல்ல. ஸோ பிடிக்கும் போது நாட் ஓன்லி அந்த ஆப்போனண்டோட பாம்பை மட்டும் பிடிக்க மாட்டீங்க, உங்களோட மசிலும் வந்து ஆர்ம் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். யூ பி ஸ்டிஃபனிங் யுவர் மசில், அதுதான் கான்ட்ராக்டிலிட்டி. எக்ஸ்டென்சிபிலிட்டினா நல்ல ரிலாக்ஸ் ஆகி நல்லா விரிஞ்சு வருது. ஸோ தட் இஸ் எக்ஸ்டென்சிபிலிட்டி. எலாஸ்டிசிட்டி அப்படின்னா நம்ம வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது கூட கொஞ்சம் எட்டி இழுத்து நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணி நம்மளால எடுக்க முடியும். ஸோ தட் இஸ் எலாஸ்டிசிட்டி. மசில்ஸ் ரொம்ப டைட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களால வந்து எழுந்து போய் தான் அதை நம்ம எடுக்க முடியும். சரி, இப்போ நீங்க ஒரு பென்சில் வந்து பெஞ்சில இருந்து கீழே விழுந்துடுது, பக்கத்து பெஞ்சில் ஓடி போயிடுது அப்படின்னா கூட நீங்க இந்த பெஞ்சில இருந்து கொஞ்சம் கையை விட்டு கொஞ்சம் நல்லா குனிஞ்சு நம்ம இழுத்து அந்த somehow you can pull that pencil and take it, இல்லையா? You don't have to get up from your place, walk to the front bench and then take the pencil from there. அப்படின்னா உங்க மசில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, எலாஸ்டிசிட்டி இல்லைன்னு அர்த்தம். எலாஸ்டிசிட்டி நல்ல ஃபார்ம்ல இருந்தது. இப்போ வந்து உங்களோட பிரைம் ஏஜ், உங்களுக்கு எல்லாருக்குமே ஃபுல் எலாஸ்டிசிட்டியில இருக்கும் மசில்ஸ் எல்லாம். ஸோ அதனால வந்து இப்போ அது இல்லாமல் கொஞ்சம் ஓல்டேஜ் இருக்கிறவங்க அப்படின்னா அவங்களால அந்த மாதிரி பண்ண முடியாது. பெண்ட் பண்ணி காலை இழுத்து கையை இழுத்தெல்லாம் பண்ண முடியாது, எலாஸ்டிசிட்டி இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த 4 ஃபீச்சரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் தட் மசில்ஸ் எக்ஸிபிட். So muscles have been classified using different criteria. என்ன அதுல என்ன கிளாசிஃபை பண்றோம், மசில்ஸ் என்னன்னு கிளாசிஃபை பண்றோம்? Namely, location, appearance and nature of regulation of their activities. அவங்க ஆக்டிவிட்டீஸ் எந்த இடத்துல இருக்கு, என்ன மாதிரி அப்பியரன்ஸ் இருக்கு, என்ன நேச்சர், எல்லாம் they are in considering all these things they have classified into 3 different types. என்னென்ன? skeletal, visceral and cardiac. இப்போ ஸ்கெலிட்டல் மசில்ஸ்னா என்ன எப்படி இருக்கும்னு கேட்டானாக்க, ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வந்து இப்படி ஸ்ட்ரைப்டா இருக்கும். I am sorry children, I could not get pictures. Next class la vandu I will just somehow try to get some nice pictures for this, so that with that if I explain you once again I think you will be able to understand it better. இப்போ இதுல வந்து skeletal muscles வந்து close associated with skeletal components of the body. Okay, they have striped appearance. பாத்தீங்கன்னா அது ஸ்ட்ரைப்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த skeletal muscles under the microscope and hence called striated muscles. Striped இருக்கிறதுனால striated muscles ன்னு சொல்றோம். And their activities are under the voluntary control of the nervous system. They are known as voluntary muscles too. They are primarily involved in locomotory actions and changes of body postures. அதாவது இது வந்து ஸ்ட்ரைப்டா இருக்கும். அடுத்தது அவங்க ஆக்டிவிட்டி எப்படி? வாலண்டரி ஆக்ஷன். வாலண்டரி ஆக்ஷன்னா என்ன? பிரெயினுக்கு வந்து நீங்க வந்து இப்போ நான் எழுந்துக்கணும், இப்போ நீ கிளாஸ் முடிச்சாச்சு, உங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னா ஓகே ஐ ஹாவ் டு கெட் அப் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஸோ பிரெயின்லேருந்து சிக்னல் வருது, வந்த உடனே இமிடியட்லி யுவர் லிம்ஸ் மூவ்ஸ், யூ கெட் அப், இல்லையா? இதெல்லாம் வந்து வாலண்டரி. இப்போ ஓகே இதை வந்து நான் ஃபோனோ கம்ப்யூட்டரோ நான் க்ளோஸ் பண்ணணும், பண்ணிட்டு நான் போகணும், ஐ ஹாவ் டு கோ ஃப்ரம் திஸ் பிளேஸ் அப்படின்னா இமிடியட்டா ஆல் யுவர் உங்க லிம்ஸ் கை காலெல்லாம் கடகடான்னு அதுக்கு வேலை பண்ணும். ஏன்னா யுவர் பிரெயின் இஸ் கிவிங் த சிக்னல், ஓகே கம் ஆன் டூ திஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த மாதிரி வந்து சொல்லி அந்த நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணி அது வந்து பண்ணும்போது தட் இஸ் வாலண்டரி மசில்ஸ். ஓகேவா? ஸோ தட் இஸ் தீஸ் skeletal muscles helps in locomotion also. You are able to walk, run, climb stairs, everything, do all sorts of things because of this. All right, next is visceral. Visceral muscles are located in the inner walls of hollow visceral organs of the body
like the alimentary cannot tract, etc. They do not exhibit any striation and are smooth in appearance. இதுல வந்து stripes எல்லாம் இருக்காது. இந்த visceral வந்து internalல இருக்கும். அதாவது hollow visceral organs of the body like alimentary canal, reproductive tract இதுக்குள்ளலாம் இருக்கும் இந்த மசில்ஸ். இது வந்து ஸ்ட்ரைப்டெல்லாம் இருக்காது, ஸ்மூத் அண்ட் கிளீனா இருக்கும். Hence they are called smooth muscles or non-striated muscles. Activities are not under voluntary control. இது வந்து voluntary control, இது nervous system அது மாதிரி எல்லாம் கண்ட்ரோல், voluntary control of the nervous system. இதுக்கு nervous system, brain இதெல்லாம் அது மாதிரி கண்ட்ரோல் கிடையாது. இது வந்து ரெகுலரா அது வேலை பண்றதுபடி அது பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து என்ன நம்ம ஒர்க் என்ன, ஓகே now this is our work அப்படின்னு அது பாட்டு செஞ்சுட்டே இருக்கும். இது வந்து நம்ம நர்வஸ் சிஸ்டம் இது வந்து சிக்னல் கொடுத்து ஓ இதை பண்ணாத அப்படின்லாம் சொன்னாலாம் அந்த மாதிரி அது மாதிரிலாம் கண்ட்ரோல் கிடையாது. Okay, so that is the involuntary muscles. So their activities are not under the voluntary control of the nervous system and are therefore known as involuntary muscles. So they assist, for example, in the transportation of food through the digestive tract and gametes to the genital tract. So இதெல்லாம் வந்து involuntary muscles வரும். As the name suggests, அடுத்தது வந்து கார்டியாக் மசில்ஸ். கார்டியாக் மசில்ஸ்ங்கிறது நேமே தெரியுது நமக்கு. இது வந்து இந்த கார்டியாக் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஹார்ட் சம்பந்தமான அந்த மசில்ஸ் வந்து கார்டியாக் மசில்ஸ் ஆர் மசில்ஸ் ஆஃப் த ஹார்ட். Many cardiac muscle cells assemble in branching pattern to form a cardiac muscle. Based on appearance, cardiac muscles are striated. இப்போ வந்து பார்க்கறதுக்கு வந்து ஸ்ட்ரைப் மாதிரி இருக்கும். ஓகே, இது அப்பியரன்ஸ், இட் அப்பியர்ஸ் டு பி ஸ்ட்ரையேட்டட். ஓகே, இது வந்து பிரான்ச், இட்ல பிரான்ச்சஸ் நிறைய பிரான்ச்சாக இருக்கும். ஸோ தட் இஸ் இட் லுக்ஸ் ஸ்ட்ரையேட்டட், ஸோ இது ஸ்ட்ரையேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஆர் இன்வாலண்ட்ரி இன் நேச்சர். இப்போ வந்து நீங்கள் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து பிரெயின் நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் வந்து பிரெயின் இது வந்து வாட் இஸ் இட் நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தட் இஸ் இன்வாலண்டரி. ஆல்ரைட், let us examine a skeletal muscle in detail to understand the structure and mechanism of the contraction. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு skeletal muscle வந்து க்ளோஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதுவரை என்ன பார்த்துருக்கோம், லோகமோஷன் அண்ட் மூமெண்ட்டோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். தென் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் இன் ஹியூமன் பாடி இருக்குங்கிறத பார்த்தோம். அது என்னது, அது சிலியா, அமீபா, அமீபாட்டிக் மூமெண்ட், சிலியாட்டிக் மூமெண்ட் அண்ட் மசில் மூமெண்ட். அடுத்தது மசில் மூமெண்ட்ல தெர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் மசில் மூமெண்ட்னு பார்க்கணும். அது என்னது, skeletal muscle, visceral muscle, cardiac. ஓகே, இப்போ வந்து நம்ம skeletal muscle-ஓட இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். So let us examine the skeletal muscle in detail to understand the structure and mechanism. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு கிராஸ் செக்ஷன் தான். ஒரு சின்ன பார்ட் எடுத்து ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்து உங்களுக்கு டயக்ராம் காமிச்சிருக்காங்க. இப்போ each organized skeletal muscle in our body is made up of number of muscle bundles. இப்போ வந்து மசில் பண்டில் மாதிரி இருக்கும். ஸோ ஈச் ஒன் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ மசில் பண்டில். ஓகேவா, மசில் பண்டில் அதுக்குள்ள என்ன இருக்கு, ஆர் fascicles held together by a common collagenous connective tissue layer called fascia. Each muscle bundles contain a number of muscle fiber. இப்போ அதுதான் நமக்கு இப்போ மசில் பண்டில்னா ஒரு பண்டில் மாதிரி இருக்கு. அந்த பண்டில் வந்து அது என்ன சொல்றாங்க, fascicles அப்படின்னு சொல்றாங்க. மசில் பண்டில் ஒரு fasciclesங்கிறது plural. Every muscle skeletal muscle will have number of fascicles. ஒரே ஒரு bundle is called fascicle. Many bundles are called fascicles held together by a common collagenous connective tissue. இப்போ வந்து அது எல்லாமே வந்து எப்படி ஒரு கொலாட்ரல் டிஷ்யூல வந்து நம்ம வந்து அது ஜாயின் ஆகி இருக்கு. தட் இஸ் கொலாஜினியஸ்
கனெக்டிவ் டிஷ்யூல ஜாயின் ஆயிருக்கு. தட் இஸ் கால்ட் ஃபேசியா. ஓகே, ஸோ ஈச் மசில் இப்போ இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்ரிதிங் இஸ் எல்லாமே இந்த ஒரு பண்டிலுமே வந்து எவ்ரிதிங் இஸ் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் அப்படியே அட்டாச் ஆகி அப்படியே இருக்கு இல்லையா? அது வந்து தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அ கனெக்டிவ் டிஷ்யூ கால்ட் அ ஃபேசியா. இப்போ ஈச் மசில் பண்டில்குள்ள என்ன இருக்கு? அந்த மசில் பண்டுங்கிறதுக்குள்ள என்ன இருக்கு? மசில் ஃபைபர் இருக்கு. ஸோ ஈச் ஒன் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இது 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 ஒன்னொன்னும் மசில் ஃபைபர். ஓகேவா? ஸோ அதோட தான் வந்து உங்களுக்கு எடுத்து தனியாக காமிச்சிருக்காங்க இங்க. ஓகே, திஸ் இஸ் ஒன் மசில் பண்டில். அந்த மசில் பண்டில்ல இருக்கக்கூடிய ஃபைபர்ஸை மட்டும் தனியாக காமிச்சிருக்காங்க. Okay, each muscle fiber is lined by plasma membrane called sarcolemma. இப்போ ஈச் மசில் ஃபைபர் இருக்கு இல்லையா? மசில் ஃபைபர் வந்து இஸ் லைன்ட் பை பிளாஸ்மா மெம்பரேன். மசில் ஃபைபர் வந்து எது வந்து எதுல வந்து கவர் ஆயிருக்கு? சார்கோலிமாவால கவர் ஆயிருக்கு, என்க்ளோசிங் த சார்கோபிளாசம். சைட்டோபிளாசம் போல இது சார்கோபிளாசம் மசில் ஃபைபர்க்குள்ள. ஓகே, தட் இஸ் கவர்ட் பை அ பிளாஸ்மா மெம்பரைன் கால் த சார்கோலிமா. எது? மசில் ஃபைபர். மசில் ஃபைபர் எங்க இருக்கு? மசில் பண்டில்ல இருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ இதை எதை பத்தி நம்ம படிச்சுட்டு இருக்கோம்? ஸ்கெலிட்டல் மசிலை பத்தி படிக்கிறோம். ரைட். இப்போ மசில் ஃபைபர் இஸ் அ syncytium as a sarcoplasm contains many nuclei. இப்போ வந்து இந்த மசில் ஃபைபர் வந்து சின்கைட்டியம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நிறைய நியூக்ளியஸ் இருக்கும். யூஸ்வலா வந்து ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும் இல்லையா ஒரு செல்லுல. இதுல வந்து நிறைய நியூக்ளியஸ் இருக்கிறதுனால இந்த சார்கோபிளாசம் வந்து சின்கைட்டியம் அப்படின்னு சொல்றோம் மசில் ஃபைபரை. Because it has many nuclei. The endoplasmic reticulum, that is the sarcoplasmic reticulum of the muscle fiber, is the storehouse of calcium ions. இப்போ இதுக்குள்ள தான் இப்போ வந்து நம்ம எதுல வந்து கால்சியம் அயான் இருக்கு? சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ங்கிறது வந்து அந்த மசில் ஃபைபருக்குள்ள சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்றோம். அதுல அது தட் இஸ் இப்போ நம்ம ஜென்ரலா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஸ்டோர் ஹவுஸ், பவர் ஸ்டோர் ஹவுஸ் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? இப்போ இதுல வந்து என்ன ஸ்டோர் பண்ணிருக்கு? கால்சியம் அயான்ஸ் எல்லாம் இதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. யூ நோ இல்லையா, ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வந்து மெயினா வந்து கால்சியம் நிறைய வேணும். போன்ஸ் நல்லா இருக்கணும், கால்சியம் சாப்பிடுங்க, கால்சியம் சாப்பிடுங்க சொல்றாங்க. இப்போ கால்சியம் எல்லாம் எங்க இருக்கு? எல்லாமே சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்குள்ள கால்சியம் அயான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து படிப்போம், அப்புறம் மறந்துடுவோம். மறக்காதீங்க, இதெல்லாம் வந்து நீட் கொஸ்டின்ஸ்ல எம்சிக்யூல வரலாம். A characteristic feature of muscle fiber is the presence of a large number of parallelly arranged filaments in the sarcoplasm called myofilaments or myofibrils. Okay, so a characteristic feature of the muscle fiber என்னது? A large number of parallelly arranged filaments in the sarcoplasms. இதுக்குள்ள இந்த மசில் ஃபைபருக்குள்ள என்ன வந்து நிறைய parallel fibers இருக்கு. that is called the myofilaments or the myofibrils அப்படின்னு சொல்றோம். So each myofibrilக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா டார்க் அண்ட் லைட் பேண்ட்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ வந்து எதை நம்ம படிச்சுட்டு இருக்கோம்? ஸ்கெலிட்டல் மசில்ஸ் படிக்கிறோம். அதுல வந்து மசில் பண்டில், அதுக்குள்ள மசில் ஃபைபர். இப்போ மசில் ஃபைபருக்குள்ள என்ன படிக்கிறோம்? மயோஃபிலமெண்ட்ஸ். அந்த மசில் ஃபைபருக்குள்ள there are lot of parallelly arranged filaments இந்த சார்கோபிளாசம்ல இருக்கு. அது வந்து மயோஃபிலமெண்ட்ஸ். அந்த மயோஃபிலமெண்ட்ஸ் என்னன்னு சொல்றோம்? மயோஃபைப்ரில்ஸ்னு சொல்றோம். ஸோ இந்த ஈச் மயோஃபைபர், ஒரு மயோஃபைப்ரில்குள்ளேயும்
டார்க் அண்ட் லைட் பேண்ட் இருக்கு. இப்போ இந்த detailed study of myofibril has established that the striated appearance is due to the distribution pattern of the two important proteins actin and myosin. இப்போ இந்த ஸ்ட்ரையேட்டட் இப்போ என்னன்னா இந்த மயோஃபைப்ரில்ல வந்து இந்த ஸ்ட்ரையேட்டட் அப்பியரன்ஸ், அதாவது அந்த கோடு கோடா இருக்கிற அப்பியரன்ஸ் ஏன் வருது அப்படின்னா இதுல 2 டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. என்னென்ன ப்ரோட்டீன்? ஆக்டின் அப்படின்னு ஒரு ப்ரோட்டீன், மயோசின் அப்படின்னு ஒரு ப்ரோட்டீன். ஓகேவா? இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்? மசில் ஃபைபருக்குள்ள ஃபிலமெண்ட்ஸ் இன் சார்கோபிளாசம், அது வந்து மயோஃபைபிரல்ஸ். இந்த மயோஃபைபிரல்ஸ்ல டார்க் அண்ட் லைட் பேண்ட்ஸ் இருக்கு. இது வந்து திஸ் இஸ் கிவிங் த ஸ்ட்ரையேட்டட் அப்பியரன்ஸ், அதாவது கோடு கோடா இருக்கக்கூடிய அப்பியரன்ஸை கொடுக்குது. அது எதனால வருது? பிகாஸ் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் பிரசன்ட் இன் தட் இஸ் ஒன் இஸ் ஆக்டின் அண்ட் another one is myosin. இந்த லைட்டர் பேண்ட்ஸ் வருது வந்து ஆக்டின்னால வருது, டார்க் பேண்ட் வருதுன்னு வந்து மயோசின்னால வருது. ஓகே, the light band contain actin and is called I band or isotropic band, and dark band வந்து called A or anisotropic band. I'm sorry, children, I will have to close this and reopen. Okay? Once again, I'll close this and reopen it. I'll share it again. Yeah. இப்ப பாருங்க. So, இந்த ஆக்டின்ங்கிறது வந்து light bands containing actin and it is called I band or isotropic band. Whereas the dark band வந்து called A or anisotropic band அப்படின்னா இது வந்து டார்க்கா இருக்கிறதுனால and contains myosin. இதுல வந்து myosin protein இருக்கு. Both proteins are arranged as rod-like structures. Rod மாதிரி 2 parallel இதுல வந்து rod-like structures மாதிரி இருக்கு. Each other and also called longitudinal axis of the myofibrils. So actin filaments are thinner and are compared to the myosin filament, hence are commonly called thin and thick filaments. அதாவது ஆக்டின் லைட்டரா இருக்கக்கூடிய பேண்ட்ஸ் வந்து அந்த ஷேடு வரது வந்து ஆக்டின் புரோட்டீன்னால, அந்த ஃபிலமெண்ட் வந்து தின்னா இருக்கு, மெல்லிசா இருக்கு. திக்கா இருக்கக்கூடியது வந்து மயோசின், அது வந்து அந்த பேண்ட் வந்து திக்கா இருக்கு, தட் இஸ் கால்ட் திக் பேண்ட். ஓகேவா? ஆல்ரைட். இப்போ வந்து பாருங்க, இந்த டயக்ராமை பாருங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி டார்க் லைட், அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு. ஜஸ்ட் அவங்க வந்து இட்ஸ் ஒரு in the next class I will share it with the nice pictures and illustration. நல்லா இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து லைட் பேண்ட், திஸ் இஸ் டார்க் பேண்ட். ஓகே, இது வந்து Z லைன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ I will explain what is all that. இப்போ வந்து
So hence are commonly called thin and thick filaments respectively. In the center of each eye band is an elastic fiber called Z line which bisects it. The thin filament are firmly attached to the Z line. The thick filaments in the A band are also held together in the middle of this band by a thin fibrous membrane. Alright. இப்போ வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஐ பேண்ட். This is an eye band. Oh my god. This is an eye band. This is the thick இருக்கிறது வந்து is a Z line. Okay. இப்போ இது வந்து is a lighter filament. இது வந்து dark filament. Okay. So இப்போ இதோட மிட் பாயிண்ட்ல சென்டர்ல இந்த லைட் பேண்ட் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா Z லைன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஃபர்மா இந்த இடத்துல அட்டாச் ஆயிருக்கு. இப்போ இதுல வந்து இந்த சென்டர்ல வந்து there is a membrane. இந்த பிக்சர்ல அது தரல, பட் ஐ அம் ஜஸ்ட் புட்டிங் இட். இந்த மெம்பரேன் ஒன்று இருக்கு. இதுதான் M line. This is M line. It comes in the center of the dark band. Okay. So இப்ப இந்த area between these two Z line, இது ஒரு Z line. ஐயோ, இது ஒரு Z line and again இது ஒரு Z line இல்லையா? The distance between these two is called the இந்த ஒரு portion is called the A band. Okay. So the distance between these two இந்த ஒண்ணு, that is one sarcomere. Sarcomere. So அந்த மாதிரி நிறைய இருக்கு. He is just taking one cross section and showing it to you. அவ்வளவுதான். Okay. All right. We will read more about this. இப்போ வந்து இந்த center of each eye band. இப்போ eye bandங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? Eye banding is a elastic fiber called Z line which bisects it. இதுக்கு நடுப்புற வந்து Z lineங்கிறது it's elastic fiber. இது வந்து இது elastic fiber which bisects the eye band. All right. So இப்போ eye band இது ஒரு eye band. இங்க வந்து இந்த eye bandல இங்க bisect பண்றது, இந்த இடத்துல வந்து இது bisect பண்றது. Alright, அந்த மாதிரி நிறைய இருக்கும். So every equal interval it keeps bisecting. Bisect பண்றதுன்னா என்ன? Same. It divides that into two equal halves. Alright. So இப்ப the distance between two Z line. So the thick அந்த ஃபைபரை வந்து நம்ம வந்து எலாஸ்டிக் பேண்டை வந்து Z லைன்னு சொல்றோம். அந்த ரெண்டு Z லைனுக்கு நடுப்புற இருக்கிறது வந்து சார்கோமியர். And in the thin filament firmly attached to the Z line. Z line குள்ள வந்து the thin filament வந்து attach ஆயிருக்கு. So the thick filaments in the A band. A bandங்கிறது என்னது? Are also held together in the middle of this band. இப்போ இந்த A band இருக்கு இல்லையா? அந்த A bandங்கிறது இதுக்கு நடுப்புற இருக்கிறது. So இந்த பக்கமும் இது வந்து இது எல்லாமே thin filamentum எல்லாமே அட்டாச் ஆயிருக்கு. இந்த thick filament வந்து நடுப்புற இருக்கு. Okay. So in the thick filament ஓட சென்டர்ல there is a membrane that is called M line. That is named as M line. Okay. So இதெல்லாமே வந்து some types of muscles and tissues. All right. So how they are arranged அப்படிங்கறத நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். Okay. So இப்போ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா there is a overlap. பாருங்க. So அதாவது இந்த ends இருக்கு இல்லையா? இந்த எண்டும் இதோட எண்டும் கொஞ்சம் ஓவர்லாப் ஆகுது இல்லையா? இது ஓவர்லாப் ஆற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல இங்க இந்த மாதிரி ஆகுது இல்லையா? ஸோ இப்போ சென்டர்ல பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்லாப்பே இல்லை. அதாவது இந்த டார்க் பேண்ட் மட்டும் இருக்கு. எல்லா இடத்துலையும் டார்க் பேண்ட் மட்டும் இருக்கு, ஓவர்லாப்பே இல்லை. ஸோ இந்த மாதிரி ரிலாக்ஸ்டு பொசிஷன்ல this is how it is. And the gap is called
H zone. So again I will read it. The thin filament are firmly attached to the Z line. The thick filaments in the A band are also held together in the middle of this band by a thin fibrous membrane called M line. M line, Z line சொல்லியிருக்காங்களே தவிர அதெல்லாம் லைன் கிடையாது. அது எல்லாமே membranes and filaments. Okay, all right. The A and I bands are arranged alternately throughout the length of the myofibrils. The ஏவும் ஐ பேண்ட்ஸும் ஆல்டர்னேட்டாக இருக்கும். ஏன் வந்து நமக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஏஐன்னு சொல்லியிருக்காங்களே வெஞ்சு அது லைனாக இருக்கிறத வந்து இந்த இசட் லைன் வந்து கட் பண்ணுது ரெண்டு ஈக்குவல் ஹாஃபாக. ஸோ கட் பண்ணுற இடத்துல சிமெட்ரிக்கலாக வர்றது ஐ பேண்டுன்னு வச்சுக்கிறோம், நெடுப்புற இருக்கிறத வந்து ஏ பேண்டுன்னு வச்சுக்கிறோம். அவ்வளோதான். பிகாஸ் ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா, எந்த இடத்துல எதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை புரிஞ்சுக்கிறதுக்காக they have named it like that. அவ்வளோதான். So alternative throughout the length of full length and myofibrils. Again, myofibrils எங்க இருக்கு? Are you all there listening? All right. So the portion of myofibril between two successive Z lines is considered as a functional unit of contraction and is called the sarcomere. In the resting state, the edges of the thin filaments on either side of the thick filament partially overlap. Okay. So overlap ஆகாம இருக்கிற center portion is called the H zone. So இது வந்து ரிலாக்ஸ்டு பொசிஷன்ல மசில் ஃபைபர்ஸ் இப்படி இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இன்னும் நான் பண்ணுவேன், பட் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம் பிகாஸ் ஸோ மெனி ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அடுத்தது வந்து வி வில் சி ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன்ஸ் பார்க்கலாம். பட் நவ் ஐ ஸ்டாப் ஹியர். You have any questions, you can ask me.